My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. All India Quota Counseling kuரிய second round உடைய registration date நாளைக்கு, அதாவது 10ஆம் தேதி நமக்கு கடைசி தேதியா இருக்கு. இதுவரைக்கும் நீங்க All India Quota second roundல பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படினு இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த இரண்டாம் சுற்றுல பார்ட்டிசிபேட் பண்ணுவதற்கு நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு டைம் அப்படிங்கிறது இருக்கு. நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள நீங்க பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஈவினிங் போல நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா முடிச்சிடலாம். சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது நீங்க நாளைக்கு சாயங்காலத்துல இருந்து பண்ண ஆரம்பிக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா ரிலேட்டட் ஆகும், தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுடைய செகண்ட் ரவுண்ட் ரிலேட்டட் ஆகும். சில முக்கியமான கமெண்ட்ஸ் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நம்மளுடைய வீடியோஸ்ல கமெண்ட் செக்ஷன்ல வந்து சில முக்கியமான கேள்விகளுக்குரிய கிளாரிஃபிகேஷனை இந்த இடத்துல கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த கேள்வி நிறைய மாணவர்களுக்கு இருக்கு. இதே கேள்விகள் நிறைய பேர் நம்ம கிட்ட ரிக்வெஸ்டா தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த அவேர்னஸ் உங்களுக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம். ஸோ அதனால இந்த வீடியோல சில முக்கியமான 3 கேள்விகளுக்குரிய ஒரு பதிலை அப்படிங்கிறத பதில் பார்க்க போறோம். So All India Quota, your comments and our answers. So first question என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சேலம் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்கிற ஒரு question. I hope ஒரு parent or student இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Sir, my mark is 680. I got Stanley in Tamil Nadu quota. Can I apply for MMC in All India quota? I am OBC category. Can I get MMC Chennai for my mark? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லை 680 மார்க் வச்சிருக்கிற ஒரு கேட்டகரி ஸ்டூடெண்ட் வந்து ஓபிசி கேட்டகரியில் இப்போதைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஸ்டான்லி கிடச்சிருக்கு. அங்கே அவர் ஜாயின் பண்ணிட்டாரு. செகண்ட் ரவுண்டில் நான் ஆல் இண்டியா கோட்டாவில் எம்எம்சி ட்ரை பண்ணட்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்கு. எம்எம்சி ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது அதுக்குரிய பதிலை சொல்கிறத விட எம்எம்சி கிடைக்குதோ கிடைக்கலையோ எம்எம்சியில் சீட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனா ஸ்டான்லில நிறைய சீட் அப்படிங்கிறது இருக்கு. ஒருவேளை ஆல் இண்டியா கோட்டால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய சஜஷன் இல்லைன்னா ரிக்வஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மேபி உங்களுடைய மார்க் ரேஞ்ச் இந்த மார்க் ரேஞ்சில் நீங்க வேற ஏதாவது கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருந்தீங்கன்னா கூட மேபி நீங்க கீழ்பாக்லையோ அல்லது ஸ்டான்லிலையோ இருந்தீங்க அப்படின்னா கூட ஆல் இண்டியா கோட்டால யூ கேன் ட்ரை புட்டிங் எம்எம்சி அண்ட் ஸ்டான்லி இந்த 2 காலேஜும் நீங்க போடலாம். ஒருவேளை எம்எம்சி கிடைச்சதுன்னா எம்எம்சியில் ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயின் பண்ணுங்க. இல்லைன்னா ஆல் இண்டியா கோட்டாலேயே ஸ்டான்லி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஏன்னா ஸ்டான்லியில் நிறைய வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்போ அந்த 680 மார்க்ஸுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் ஸ்டான்லி உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஸ்டேட் கோட்டா சீட்டை ரிசைன் பண்ணிட்டு ஆல் இண்டியா கோட்டா சீட்டில் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். அப்படி சேர்ற பட்சத்தில் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு மாணவருக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அட் த சேம் டைம் தமிழ்நாடுலையும் நான் ஸ்டேட் கோட்டாவில் ரீஅலாட்மெண்ட் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக ட்ரை பண்ணுங்க. ரெண்டினுடைய ரிசல்ட் டேட்டையும் கம்பேர் பண்ணுங்க. நமக்கு வந்து ஆல் இண்டியா கோட்டாவுடைய லாஸ்ட் டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங்க்கு முன்னாடி தமிழ்நாடுடைய ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா அது வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஆனால் ஒருவேளை அப்படி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா தென் நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டா சீட்டில் எம்எம்சிலையோ அல்லது ஸ்டான்லிலையோ சேரலாம். அல்லது ஸ்டேட் கோட்டாவில் ஒருவேளை உங்களுக்கு எம்எம்சி கிடைச்சதுன்னா எம்எம்சியில் நீங்கள் சேரலாம். ஸோ முடிவு உங்களுடையது. ஆனால் நல்லா யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் சச் கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்ததா ஹைதர் அலி அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்கிற ஒரு கேள்வி. ஸ்டேட் கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜாயின் பண்ணியாச்சு. ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் சீட் அலாட் ஆயிடுச்சு. ஸ்டேட் கோட்டா ரிசைன் பண்ணி ஆல் இண்டியா கோட்டா ஜாயின் பண்ணிட்டேன். மறுபடியும் ஸ்டேட் கோட்டா செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பண்ணலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு கல்லூரியில் சேர போகிறீங்க. அது கவர்மெண்ட் காலேஜா அல்லது டீம்டு யூனிவர்சிட்டியான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒருவேளை டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தது அப்படின்னா ஸ்டேட் கோட்டா சீட்டை நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய சீட்டை ரிசைன் பண்ணிவிட்டு ஆல் இண்டியா கோட்டாவுடைய சீட்டில் போய் டீம்டு யூனிவர்சிட்டியில் சேர்ந்துடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே நீங்கள் ஆல்ரெடி 2 lakh rupees செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது பே பண்ணியிருப்பீங்க. அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த டீம்டு யூனிவர்சிட்டி சீட்டை ரிசைன் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் கோட்டா சீட்டோ அல்லது ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்லேயோ கிடச்சிருக்கு, நான் பெட்டராக இருக்குன்னு சொல்லி அங்கே வந்து சேர்றதாக இருந்தால் நீங்கள் அங்கேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒருவேளை அங்கே வந்து சேர்றதாக இருந்தால் நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் 2 lakh அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபோர்ஃபீட் ஆகிடும். ப்ளஸ் நீங்கள் காலேஜில் பே பண்ண டியூஷன் ஃபீஸில் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட்டை அவங்க பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு ரீஃபண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட் பிடிப்பாங்க அப்படிங்கிறது அந்த கல்லூரி நிர்வாகத்தை பொறுத்து வேறுபடும். வேறு ஒவ்வொரு காலேஜஸில் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த காலேஜ். ஒருவேளை கவர்மெண்ட் காலேஜாக இருக்குது, நான் தமிழ்நாடுலையும் கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்துருக்கேன், ஸ்டேட் கோட்டா ஆல் இண்டியா கோட்டாலையும் கவர்மெண்ட் காலேஜ் தான் கிடைக்க போகுது
போது கிடைச்சிருக்கு, இல்லை அதில் நான் மாறுறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலாக பெரிய அளவில் லாஸ் இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் கட்டுற ஒட்டுமொத்த ஃபீஸே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம். ஆனால் டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தால் யோசிச்சு ஏதாவது ஒரு இடத்துல அப்ளை பண்ணுங்கள், அதுதான் கரெக்டாக இருக்கும். மேபி நீங்கள் ஸ்டேட் கோட்டாவில் செகண்ட் ரவுண்டுக்கு ரீஅலாட்மெண்ட் ட்ரை பண்ணலாம், அல்லது ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டேட் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. ரெண்டு இடத்துலையும் போனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல லாஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி. அடுத்ததாக முருகன் ஃபயர் அப்படிங்கிற அக்கௌண்ட்லேருந்து வந்த ஒரு கொஷின். சார், என் மகளுக்கு 573 மார்க்குக்கு ஆல் இந்தியா கோட்டாவில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கும் ரவுண்ட் 1 விண்ணப்பித்திருந்தேன். ஆனால் என் மகளுக்கு இடம் கிடைக்கவில்லை. ஆனால் அனைத்து கல்லூரிகளிலும் அதிகமான இடம் காலியாக உள்ளது என்று போடுகின்றார்கள், அது எப்படி என்று எனக்கு புரியவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கன்ஃபியூஷன் நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கு, சாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன், சாரோ மேடமோ அவங்களுக்கும் இருக்கு. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் கிளியர் வேகன்சி அப்படிங்கிறது இப்போ வந்திருக்கிறது. எவ்வளோ சீட்டு ஃபஸ்ட்டு அலாட் ஆனது அப்படிங்கிறது வந்து நல்ல மார்க்குக்கு 568 மார்க்கு 550 மார்க்குக்கு மேலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு அலாட் ஆச்சு. இப்போ ஒரு வேளை உதாரணத்துக்கு தமிழகத்தில் 37 காலேஜஸ் இருக்குன்னா 37 காலேஜஸில் இருக்கக்கூடிய ஆல் இண்டியா கோட்டா 15% ஆஃப் சீட்ஸில் பிடபிள்யூடி சீட்ஸை தவிர மற்ற சீட் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் ஃபில் ஆயிடுச்சு, அலாட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாணவர் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 பேருக்கு சீட்டு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 பேர் வேற மாநில மாணவர்களாக இருந்தாங்க அப்படின்னா, ஒருவேளை கேரளாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு 10 பேருக்கு தமிழ்நாட்டில் இடம் கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஆல் இண்டியா கோட்டாவில், அதே 10 பேருக்கு கேரளாலையும் அவங்களுக்கு அவங்களுடைய சொந்த மாநிலத்தில் சொந்த ஊரில் ஒரு இடம் கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த ரெண்டில் எதை சூஸ் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட். அப்படி இருக்கும்போது ஸ்டேட் கோட்டாவில் அவங்க சொந்த மாநிலத்தில் சொந்த ஊரில் இடம் கிடைக்கும் போது அங்கே சேர்வதற்கு தான் மாணவர்கள் விரும்புவாங்க. நீங்கள் ஒருவேளை நம்ம தமிழக மாணவர்கள் கர்நாடகாலேயோ ஆந்திராலேயோ இல்லை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் சீட்டு கிடச்சிருந்தா கூட ஸ்டேட் கோட்டாவில் தமிழ்நாட்டில் காலேஜ் கிடச்சது அப்படின்னா ஸ்டேட் கோட்டாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லாம் சேர்வதற்கு விரும்புவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முடிவை தான் மாணவர்கள் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு விர்ச்சுவல் வேகன்சி அண்ட் கிளியர் வேகன்சி ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இது வந்து சீட்டே அலாட் ஆகலை அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எல்லா சீட்டும் அலாட் பண்ணிட்டாங்க, ஆனால் அந்த மாணவர்கள் சேராமல் போனதுனால செகண்ட் ரவுண்டுக்கு இவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது. இப்போ இந்த செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது திரும்பவும் எல்லா சீட்டுமே என்ன பண்ணப்படும் அப்படின்னா நிரப்பப்படும், எல்லா மாணவர்களுக்கும் இடம் கிடைக்கும் நல்ல மதிப்பெண்கள் அடிப்படையில். அந்த ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய க்ளோசிங் மார்க் அண்ட் ரேங்க் போட்டிருந்தோம், அந்த ரேங்கை விட கொஞ்சம் அதிகமான ரேங்க்ல சீட்ஸ் அப்படிங்கிறது ஃபில் ஆகும். ஸோ அந்த மாணவர்கள் சேருவாங்க. ஏன்னா ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டும்தான் ஆல் இண்டியா கோட்டாவில் ஃப்ரீ எக்ஸிட். செகண்ட் ரவுண்டில் இருந்து அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸாக இருந்தாலும் சரி, டீம்டு யூனிவர்சிட்டிஸாக இருந்தாலும் சரி, டென்டல் காலேஜஸாக இருந்தாலும் சரி, there is no free exit in ஆல் இண்டியா கோட்டா. செகண்ட் ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. ஸோ ஒரு சீட் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த சீட்டில் கட்டாயம் சேரணும். அப்போ இந்த இடத்துல வந்து இருக்கிற வேகன்சி அப்படிங்கிறது வந்து சீட் அலாட் ஆயிடுச்சு, ஆனால் அவங்க சேராமல் போயிட்டாங்க. சேராமல் போனதுனால இரண்டாம் சுற்றுக்கு அதே அளவுக்கு சீட்டுங்கிறது வேகன்சியாக வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த வேகன்சி பொசிஷனுடைய அர்த்தம். ஸோ எனக்கு மார்க் கம்மியாக இருக்குது, எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும்போது அதற்குரிய பதில் என்ன அப்படின்னா, நல்ல மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு சீட்டுங்கிறது கொடுத்தாங்க, ஆனால் அவங்க அந்த சீட்டை வேண்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க சொந்த ஊர்களில் கிடைத்த சீட்டில் அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த மார்க்கை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடங்கள் அப்படிங்கிறது இரண்டாம் சுற்றில் கிடைக்கும். அவங்க அதில் மேக்ஸிமம் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்தந்த ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. பெரும்பாலும் எல்லா ஸ்டேட்லையுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அதனுடைய ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் போயிட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த செகண்ட் ரவுண்டில் எத்தனை சீட் அன்ஃபில்டாக இருக்கோ அத்தனை சீட்டும் ஃபில் பண்ணிடுவாங்க. அந்த மாணவர்கள் கட்டாயம் சேர்ந்துருவாங்க. தேர்ட் ரவுண்டுக்கு வெரி லிமிட்டட் சீட்ஸ் தான் தேர்ட் ரவுண்டில் வரும். மேக்ஸிமம் ஒரு 90-95% ஆஃப் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் ஃபில் ஆகிடும். ஸோ இது செகண்ட் ரவுண்டுடைய முடிவில் வேகன்சி வரும்போது அதையும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுடைய கேள்விகளில் சில கேள்விகளுக்கு பதில்கள் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணுங்கள். மிக முக்கியமான கேள்விகளை பிக் பண்ணுறோம். அந்த கேள்விகளுக்குரிய பதில்களை அடுத்தடுத்த வீடியோலையும் கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கும் நம்ம ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸும் நம்ம இந்த ரீஃபண்ட் ரிலேட்டடான அல்லது செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் அடுத்தடுத்து நம்மளுடைய சேனலில் வரும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.